ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் கடவுளிடம் கேட்கின்ற பொழுது அவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் கேட்பீர்களானால் கட்டாயம் உங்களுடைய கருளுக்கு கடவுள் செவிசாய்க்க காத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்விலே நாம் தவக்காலத்தினுடைய 10வது நாட்களிலே இருக்கின்றோம். சிறப்பாக வெள்ளிக்கிழமை, தவக்காலத்தினுடைய 2வது வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளிலே வாசக சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக எசேக்கியேல் எழுதிய புத்தகத்திலிருந்து நமக்கு செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே கடவுள் மனிதனிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார், அவன் எப்படி வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்பதை மிகவும் அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தீயவர்களே, நீங்கள் உங்களுடைய பாவங்களை எல்லாம் விட்டுவிட்டு மனம் மாறி திரும்பி வர வேண்டும் என்பது என் விருப்பம். அப்படி நீங்கள் வந்தால் நீங்கள் வாழ்வீர்கள். உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய தவறுகள் எதையும் நான் நினைத்து பார்க்க மாட்டேன். நீங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள், நீங்கள் வாழ்வது உறுதி என்ற செய்தியை கொடுக்கிறார். நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் என் விருப்பம், அதுவும் மனமாறி வாழ வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் என்பதை ஆண்டவர் இங்கே கோடிட்டு காட்டுகிறார். அதிலும் இன்னும் சிறப்பாக, நீங்கள் நேர்மையாளராக வாழ்ந்து பாவம் செய்வீர்களானால் உங்கள் நேர்மையின் பொருட்டு அல்ல, உங்கள் பாவத்தின் பொருட்டு நீங்கள் அழிவீர்கள். அதனால் முடிந்தவரை பாவத்தையும் பாவத்திற்கு ஏதுவான செயல்களிலும் ஈடுபட வேண்டாம். இந்த தவக்காலம் மனமாற்றத்தின் காலம், அருளின் காலம், ஆசிரியின் காலம். முடிந்தவரை இந்த தவக்காலத்திலே கடவுளுக்குரிய மக்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறைநூல் அறிஞரிடமும் பரிசேயருடைய நெறிகளிடமிருந்தும் நீங்கள் பத்திரமாக இருங்கள், ஏனென்றால் அவர்கள் சொல்லுவார்கள், செய்ய மாட்டார்கள். ஆனால் நீங்கள் தெளிவாக இருங்கள், ஏனென்றால் கொலை செய்வது பாவம், கொலை செய்தவர் பாவத்திற்கு உள்ளாகி ஆக வேண்டும், தண்டனை தீர்ப்புக்கு அவர் உள்ளாகி ஆக வேண்டும் என்று நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், தம் சொந்த சகோதர சகோதரிகளிடமிருந்து அவன் சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் அவன் மோட்சத்திற்கு செல்ல மாட்டான். அறிவிலியே என்பவன் எரி நரகத்திற்கு போவான். நீங்கள் உங்கள் சகோதர சகோதரியிடம் விரைவாக சென்று ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிடம் பிணக்கை வைத்துக் கொண்டு, மன வருத்தத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் ஆலயத்துக்கு செலுத்துகின்ற காணிக்கைகள் எதுவும் அது உங்களுக்கு நற்பெயரை கொடுக்காது, ஆசீர்வாதத்தை கொடுக்காது. மனத்தாங்கள் உண்டென்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அங்கேயே உங்களுடைய காணிக்கைகளை வைத்துவிட்டு அவருடன் போய் சமரசம் செய்து கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு அழைப்பை இங்கே கொடுக்கிறார். அத்தோடும் இல்லாமல் நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் உங்களுடைய கருத்துகள் நடுவரிடம் கொண்டு போய் கொடுக்கப்படும். உங்களுக்கு இருவருக்கும் இடையிலே நடுவர் ஒருவன் வந்தால் அங்கே என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியும். அதனால முடிந்தவரை ஒரு பிரச்சனை இருக்கும்போது அது சுலபமாக முடித்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் நாம் பலமுறை மன்னிக்கிறோம், அந்த மன்னிப்பிற்கு அவர்கள் தகுதியுள்ளவர்களா என்று பாருங்கள். தகுதி இல்லை என்றால் நீங்கள் கடவுளிடம் ஒப்படைத்து விட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பித்து விடுங்கள். இந்த தவ காலத்திலே நாம் யாருக்கு எதிராகவும் எந்த விதமான துன்பங்களிலும் யாருடைய பெயரையும் கெடுக்காமல், யாருடைய பொருளையும் அபகரிக்காமல், யாருடைய நற்பெயருக்கும் களங்க விளைவிப்பாமல், யாருடைய பொருளையும் திருடாமல் நாம் வாழ்வோமானால் இது இறைவனுடைய அருளின் காலம், ஆசிர் காலம். நமக்கு எல்லா வகையான ஆசிரையும் கொடுக்கும் என்பது உறுதி. முடிந்தவரை கடவுளுக்குரியவராக நாம் வாழ வேண்டும் என்றால் முதல் வாசகத்திலே சொல்லப்பட்டது போல நேர்மையானவர்களாக வாழ முயற்சி செய்வோம். நற்செய்தி வாசகத்தில் சொல்லப்பட்டது போல நம்முடைய சகோதர சகோதரிடத்திலே நமக்கு மன வருத்தம் உண்டு என்றால் அதை நாம் விரைவிலே சென்று சரி செய்து கொண்டு இறைவனுடைய அருளை பெற முயற்சி செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.